காங்கிரஸ் உடைய காமராஜர் காலத்தில் அரசியல் செய்து காமராஜருடைய பார்த்து அவருடைய ஒப்புதலோடு அந்த காலத்துக்கு கூட பதவி வாங்கி இன்னைக்கு காங்கிரஸுடைய மூத்த தலைவரமான திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இன்றைய ராஜீவ்காந்தி சமூக சேவை தமிழ்நாடு ராஜீவ்காந்தி சமூக சேவை அறக்கட்டளையுடைய தென்மண்டலத்துடைய பொறுப்பாளரமான நம்மளுடைய ஐயா கந்தசாமி ஐயா அவர்கள் இப்போ சென்னையில் வந்திருக்காரு. இப்போ நான் சந்திக்க வந்திருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் வச்சு அவரை சந்தித்து அவரை கௌரவப்படுத்த விதமாக சாலை போட்டு அறிவித்திருக்கிறோம். அதோடு இல்லை, தமிழகத்தில் சென்னை சென்ட்ரலில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி சிலை வைக்கணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருந்தோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம். இது வரைக்கும் 40 நாள் ஆயிடுச்சு. இது ராஜீவ்காந்தியுடைய சிலை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை அரசு மருத்துவமனை இடத்துல சென்ட்ரல் உள்ள சிலை இது வரைக்கும் இல்லை, சிலை உள்ள ஃபோட்டோ இல்லை. அது சம்மந்தமாகவும் இப்போ ஆலோசனை முடிவு எடுத்திருக்கிறோம். தென்மண்டல தலைவர் ஐயா வந்திருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா தளபதி ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் சிவபந்தி அவர்களுக்கும் அகில இந்திய ராஜீவ்காந்தி சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய ராஜீவ்காந்தி சமூக சேவை அறக்கட்டளை நிர்வாக சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். சென்னை சென்ட்ரல் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி சிலை இருக்கணும். அது எங்களுடைய கோரிக்கை. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய காங்கிரஸ் பேரவைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் இருக்காங்க. அவங்களும் அந்த ராஜீவ்காந்தி சிலை சம்பந்தமாக எதுவுமே சட்டசபையில் எழுப்ப மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வபுரம் சொல்லியாச்சு, அவரும் சரி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அந்த நியூஸ் வரல. 40 நாள் ஆகி போச்சு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் ஐயா தளபதி ஸ்டாலின் அவருக்கும் மனு டைரக்டாக கொடுத்துருக்கோம். அந்த நியூஸும் இன்னும் எங்களுக்கு சரியான முறையில் பதில் வரல. ஆனால் இதை உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் 78 மாவட்ட தலைவர்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 எம்பிகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த பதிவு, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த பதிவு, சென்னை சென்ட்ரலில் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி சிலை வைக்கணும்னு சொல்லி தான் கோரிக்கை வைக்கிறோம். அது சம்பந்தமாக காமராஜர் கூட அரசியல் செய்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஐயா கந்தசாமி அவர்கள் தென்மண்டலத்துடைய ராஜீவ்காந்தி சமூக சேவர்களுடைய முக்கிய பொறுப்பாளராக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய மூத்த தலைவருமான அவர் சந்திச்சிருக்காரு, ஆலோசனை எடுத்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் உடனடியாக ராஜீவ்காந்தி சிலை கட்டாயம் வைக்கணும்னு சொல்லி அகில இந்திய ராஜீவ்காந்தி சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக தெரியப்படுத்தி அன்போடு தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயகன்.